ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ஒரு லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடுன்றதை பார்க்கலாம். சுட சுட வடித்த சாதம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் தான் வச்சுருப்பேன் அம்மா. ஸோ சின்ன வெங்காய சாம்பார் எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் எப்படி பண்ணான்றதையும் சொல்லிடுறேன். நல்ல ஒரு அடி கனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் எண்ணெய், கடுகு, வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கினேன்னா நல்ல கண்ணாடி பதம் வர ஸ்டேஜ் வரைக்கும் வரும். ஸோ நல்ல கண்ணாடி பதம் வர ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி அதை கரைச்சி விட்டுருங்கோ. கரைச்சி விட்டுட்டு நாங்கள் இன்றைக்கி தக்காளி போட்டிருக்கோம், ஒரு தக்காளி போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் தக்காளி போட்டு பண்ணுறதுனால உங்கள் இஷ்டம், தக்காளி போடாமையும் பண்ணலாம். ஸோ ஒரு தக்காளி பழத்தையும் பிழிஞ்சு விட்டு அதன் தலைமையிலேயே மஞ்சப்பொடி, 4 சாம்பார் பொடி, உப்பு போட்டுருங்கோ. போட்டுடலாம். வெங்காயத்துக்கெலாம் முன்னாடியே போட்டுடலாம், ஏன்னா வெங்காயம் நிமிஷமாக வெந்து போயிடும். ஒரு 5 to 7 minutes வெந்துடும். ஸோ நல்லா எல்லாம் பிடிச்சி அந்த புளிஜலை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இந்த கரண்டியால் ஒரு 2 to 3 கரண்டி பருப்பு, துவரம் பருப்பு முன்னாடியே எடுத்து வேக வச்சுக்கோங்க. புளிஜலை ஸ்மெல் போனதும் இந்த வேக வச்ச பருப்பை கரைச்சி விட்டுட்டு நல்லா ஒரு 2 கொதி 3 கொதி வந்ததுக்கப்புறமா பெருங்காயம், கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேலாம் சின்ன வெங்காய சாம்பார் ரெடி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு வெண்டைக்காய் கறி தான் பண்ணியிருக்கு. ஸோ வெண்டைக்காய் கறி பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ உதிரியாக நன்னா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கடாய் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுருங்கோ. தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் தாளிச்சுட்டு கருவேப்பிலையும் தாளிச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை போடுங்க. இது நாங்கள் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் பண்ணியிருக்கோம். ஸோ வெண்டைக்காய் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ போட்டு நல்லா ஒரு 2 வதக்கினாலே நல்லா சுண்டி போயிடும். எப்போவுமே உங்களுக்கு வெண்டைக்காய், கீரை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கட் பண்ணும்போது செய்யும்போது ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வேக ஆரம்பிச்சிடுதுன்னா சும்மா ஒரு கைப்பிடி தான் இருக்கும். நல்லா 1/2 கிலோ வெண்டைக்காவை இந்த மாதிரி துண்டமாக கட் பண்ணி போட்டு தாளித்த பொருளோட இந்த வெண்டைக்காயும் போட்டு துளி உப்பு, மஞ்சப்பொடி போட்டு மூடி வச்சுருங்கோ. தண்ணினே கொட்ட வேண்டாம், மூடி வச்சுட்டேலாம் அந்த விசத்து கொட்டுற தண்ணியிலேயே வெண்டைக்காய் நல்லா சுருங்கி நல்லா வெந்து போயிடும். இது கூட உங்களுக்கு ஒரு 5 to 10 minutes முடிஞ்சு போயிடும். வெண்டைக்காய் வெந்ததுக்கப்புறமா காரப்பொடி வேணுன்ற அளவு காரப்பொடி போடுங்கோ. காரப்பொடி போட்டுட்டு அப்படியே இறக்கிக்கிறதுனாலும் உங்கள் இஷ்டம். அப்படி இல்லை, காரப்பொடி போட்டோம் கொஞ்சம் குழப்பாக இருக்குது, குழப்பாக சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் காரப்பொடி போட்டு அந்த காரப்பொடி ஸ்மெல் போனதுக்கப்புறமா சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 3/4 ஸ்பூன் அரிசி மாவை தூவி விட்டு 2 பெரட்டினெல்லாம் வெண்டைக்காய் நல்லா அந்த குழப்பு தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா இந்த மாதிரி உதிரியாக ஆகிடும். ஸோ அந்த அரிசி மாவு போட்டு நல்லா பரட்டின மாதிரி வச்சுட்டேன்னா நல்லா வெண்டைக்காய் ரோஸ்ட்டு ரெடி. இறக்குறப்போ மிளகு, ஜீரக பொடி, பெருங்காயம் போட்டேன்னா அவ்வளோதான், சிம்பிளான ஒரு வெண்டைக்காய் கறி ரெடி. ஸோ அதை பார்த்தேன்னாலே தெரியும் ஒவ்வொன்றும் எவ்வளோ இதுவாக உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே இல்லை, எந்த விதமான இதுவும் இல்லை. ஸோ வெண்டைக்காய் நிறைய பேருக்கு இந்த டிப்ஸு தெரியும், இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கோ, உங்களுக்கு சூப்பராக வரும். அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஆஸ் யூஷுவல் மோர், ஊறுகாய். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான், சிம்பிளான ஒரு சாப்பாடு தான். நீங்கள் இந்த மாதிரி வெண்டைக்காய் ஃப்ரை ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கோ, டேஸ்ட் நல்லாவே இருக்கும், நல்லா உதிரியாகவும் வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு நான் இன்னொரு லன்ச் வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.